யூடியூப் ரஞ்சனி பேசுகிறேன். இன்றைக்கி ரொட்டீன் சமையல் தான் போடலான்னு இருக்கேன். அதாவது ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு கேசரி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு அளவு பாருங்கள். 1 கிளாஸ் ரவா, 1 கிளாஸ் ரவாவுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி. கேஸ் மட்டும் ரவா, இந்த கிளாஸால் 1 கிளாஸ் ரவா, அதே கிளாஸால் 3 கிளாஸ் தண்ணி. கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 3 கிளாஸ். வந்து நல்லா கொதிக்கணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, நல்லா கொதிக்கணும். எந்த கிளாஸில் ரவா எடுக்கணுமோ அந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் எண்ணெய் எடுத்துக்கணும். இது வந்து மல்லாட்ட எண்ணெய், நல்லெண்ணெய் தவிர எந்த எண்ணெய் எனக்குனாலும் பரவாயில்ல. இது நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றினாக்கா அந்த வாசனை வரும், அதனால அந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. வேற எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் ஊற்றுறோம்னாக்க ரவா வந்து ஆறுனாலுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த எண்ணெய் ஊற்றி அதில் கிளறும் போது நல்லா சாஃப்டாக ஒரு ஆறிட்டாலும் அதுக்காக எண்ணெய் ஊற்றி செய்யணும். போடுங்க எண்ணெயில். முந்திரி போட்டு திராட்சை. ரவாவை எண்ணெயில் கொட்டி நல்லா கிளறணும். இது மாதிரி செய்யும்போது கேசரி சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்து செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு போடணும், அப்பதான் ஸ்வீட்டை தூக்கிக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா குடிக்கணும். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றணும். அடி பிடிக்காமல் கிடையாது. இப்போ தண்ணி எடுத்து ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். சிம்மில் வச்சுக்கணும். கேசரி பவுடர் ஊற்றணும். ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடணும். ரவா வேகாமல் போட்டிங்கன்னா சர்க்கரை ரவா வேகாமல் எந்த ஸ்டேஜில் நம்ம போடுறோமோ அப்படியே இருக்கும். அதனால் ரவா நல்லா வெந்ததும் சர்க்கரை போடணும். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் சர்க்கரை. ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 கிளாஸ் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் வேணும்னாக்கா 1.25 கிளாஸ் போட்டால் போதும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை போட்டுருங்க. முந்திரி திராட்சை ஏலக்காய். கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் இறக்கிடலாம். இதே காமிக்கிறது. அதை விட்டு இதை எடுத்து பிளேட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.